30 டேஸ் சோல்ஃபுல் கவிதைகள் சீரீஸில் 2வது நாள் 2வது கவிதை வாசிக்கலாம் வாங்க. தலைப்பு பட்டாம்பூச்சி விற்பவன். 13 வயது இருக்கும் பாலத்தின் அருகே பார்த்தேன் அவனை. நேற்று பூக்கடை, போன வாரம் பஜார் வீதி என இடம் மாறுதலே குறிக்கோளாயிருக்கிறது அவன் வாழ்வு. கூடையை மல்லாத்தி அதில் பரப்பியிருந்தான் சரக்கை. எடுப்பவர் கையில் வண்ணம் துளைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையிலும் இருந்தன பட்டாம்பூச்சிகள். அடிவயிற்றில் மெழுகு பூசி கூவி விற்றும் விடுகிறான் அவ்வப்போது 1-2. சின்ன வயதில் பிடிக்க தப்பியதை இப்போது பிடித்ததாய் எல்லோருக்கும் கர்வம். அலமாரியோ சுவரோ இனி ஆவலோடு வந்து ஏமாறப் போகின்றன வீட்டு பள்ளிகள். இயல்பாக பறக்க வேண்டிய பட்டாம்பூச்சியை நம்ம கையில் பிடிச்சி பார்க்க தானே ஆசைப்படுவோம். பட்டாம்பூச்சி பொம்மைகள் விற்கிற வியாபாரி தினமும் ஒவ்வொரு இடத்துல அவரோட கடையை போடுறாரு. அந்த பொம்மைகளை மக்கள் வாங்கிக்கிற போது தான் சின்ன வயசில் பிடிக்க தப்பிய பட்டாம்பூச்சிகளையே கையில் பிடிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறாங்களாம். பட்டாம்பூச்சி பொம்மைகள் வீட்டு அலமாரிக்கு போன அப்புறம் கூட ஆவலோட பள்ளிகள் அதை பிடிக்க வந்து ஏமாந்து போகுது. பள்ளிகளுக்கு கூட அதை பிடிக்கிறதுல தான் ஆசை பாருங்களேன்.